இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று திருப்பாடுகளின் புனித வெள்ளி. அன்பிற்கு இலக்கணம் வகித்து அந்த அன்பிற்காக தன்னையே தியாக பலியாக ஒப்புக் கொடுத்த நாள். இயேசு 3 ஆண்டுகள் முழுமூச்சாக போதித்து 5 காயங்களை பரிசாக பெற்ற நாள். கல்வாரி முகட்டிலே தன்னை தியாக பலியாக எங்களுக்காக ஒப்பு கொடுத்த நாள். வாழும்போது இயேசு வார்த்தையினாலே போதித்தார். வார்த்தை இல்லாத போது சிலுவையிலே மௌனத்தாலே இயேசு போதித்தார். அகல் விளக்கு என்றாலும் விறகு கட்டை கொள்ளிக்கட்டை என்றாலும் வெளிச்சம் தருவதே அதனுடைய தனித்தன்மை. குளிர்ந்த நீராக இருந்தாலும் கொதி நீராக இருந்தாலும் தீயை அணைப்பது தானே அதனுடைய தனித்தன்மை. போதகரே என்றாலும் போதும் இவனை சிலுவையில் அறையும் என்று புழுதி வாரி தூற்றினாலும் தன்னை இழப்பதே இயேசுவின் தனித்தன்மை. அழுக்கு துணிகளை சுமந்து செல்லும் போது கழுதை வருத்தப்பட்டதும் இல்லை. வெளுத்த துணிகளை சுமந்து வருகின்ற போது கழுதை மகிழ்ச்சி கொள்வதும் இல்லை. சுமப்பது என்பது அதன் தனித்தன்மை. பாடுகளின் பயணம் தொடங்கும் போது இயேசு தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்ற தனித்தன்மையோடு அவர் நிதானமாக செயல்படுகிறார். இயேசுவினுடைய பாடுகளிலே நாம் பங்கு பெறுவது கிறிஸ்தவத்தினுடைய தனித்தன்மை எங்களுக்கு அழகாக வழங்கப்படுகின்றது. என்னுடைய சீடர்களாகிய உங்களுக்கும் சோதனைகள் உண்டு, சுமைகள் உண்டு என்பதை தனது உறுதியான தனித்தன்மையிலே வெளிப்படுத்துகிறார் இயேசு. சோகமான சுமைகளை சுகமாக சுமப்பதுதான், இழப்பதுதான் சுகம். அதை கொடுத்து பார்த்தால் தான் தெரியும். இயேசு உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறார். போட்டிகள், பொறாமைகள், சுயநலங்கள் இவைகளுக்கு மத்தியிலே ஒற்றுமை, அன்பு, பிறர் நலம், சகிப்புத்தன்மை இவைகளுக்கும் இடையே நடந்த போராட்டத்தின் இறுதி இலக்கே இயேசுவினுடைய பாடுகள். அவருடைய அன்பின் பாடுகளாக அவை மாறுகின்றன, தியாகத்தின் பாடுகளாக மாறுகின்றன, கொடுப்பின் பாடுகளாக மாறுகின்றன, தன்னை இழப்பின் பாடுகளாக அது மாறுகின்றன. அவற்றின் மூலமாக தன்னுடைய உயிரை கொடுத்து ஆண்டவர் இயேசு எங்களை மீட்டுக் கொள்ளுகின்றார். பாவங்களை எல்லாம் சுமந்து கொண்டு கல்வாரிக்கு அவர் பயணப்படுகின்றார். இந்த கல்வாரி பயணத்தை ஒரு தடவை நாங்கள் நினைத்து பார்க்கலாம். பல மனிதர்களை சந்திக்கிறார் என்று நாங்கள் சிலுவை பாதையிலே சிந்திக்கின்றோம். ஆண்டவர் இயேசு பல மனிதர்களை சந்திக்கின்றார். இந்த சந்திப்பினுடைய மனிதர்களுக்குள்ளே நான் யார்? நான் எப்படி இயேசுவை சந்தித்தேன்? நான் எப்படி இயேசுவை சந்திக்கப் போகிறேன்? சிலுவை பாடுகளோடு என்னை நான் எப்படி ஒப்பிட்டு பார்க்கிறேன்? என்னை நான் எப்படி கொடுக்க முடியும்? பலரை இயேசு சந்திக்கிறார். அங்கே பரிசேயர்கள், சதுசேயர்கள் அங்கே நின்றார்கள். அங்கே போர் வீரர்கள் நின்றார்கள். அங்கே அநியாயமாக தீர்ப்பு கொடுத்த பிலாத்து அங்கே நிற்கின்றான். இப்படி பல்வேறு பேர் அங்கே நின்று அவருக்கு அநியாயமாக தீர்ப்புகளை கொடுத்தார்கள், கசியடிகளை கொடுத்தார்கள். இந்த படை வீரர்கள், போர் வீரர்கள். ஆண்டவர் இயேசு அதை சுமந்து கொள்ளுகின்றார். முள்முடியை அவருக்கு மேலே சூட்டினார்கள். ஆண்டவர் இயேசு அதை சுமந்து கொண்டார், அதை ஏற்றுக்கொள்ளுகின்றார். பயங்கரமாக அவருக்கு அடி என்று அடிக்கின்றார்கள், காரி உமிழுகின்றார்கள். இயேசு அவற்றை சகித்து கொள்ளுகின்றார். அவர் செல்லுகின்ற பாதையில் பல தடவைகள் இந்த கற்களும் முட்களும் நிறைந்த பாதைக்குள்ளே அவர் விழுந்து அவர் முடியாமல் தவித்து கொண்டே இருந்திருக்கிறார். சீமோன் அவருக்கு உதவி செய்தான். விரும்பியோ விரும்பாமலோ அவன் அவருடைய சிலுவையை சுமந்து போகிறான் என்று நாங்கள் நற்செய்தியிலே பார்க்கிறோம். இயேசுவுக்கு அவன் பின்னாலே சுமந்து கொண்டே போகின்றான். அன்னை மரியாளை நாங்கள் பார்க்கிறோம், வெரோனிக்காளை நாங்கள் பார்க்கின்றோம், ஜெருசலேம் பெண்களை நாங்கள் பார்க்கின்றோம். இப்படி பல்வேறு பெண்கள் அங்கே பிரசன்னமாக இருக்கிறார்கள், இயேசுவை சந்திக்கின்றார்கள். நான் அவருடைய துன்பத்திலே நான் பங்கெடுக்க முடியுமா? எனக்கு கிறிஸ்தவத்தினுடைய மேன்மை சங்கமிக்கின்ற இடம் அன்பானவர்களே. இயேசு எங்களுக்காக தன்னையே தியாக பலியாக ஒப்பு கொடுத்தார். தன்னையே முற்று முழுதாக ஆண்டவர் அவர் தன்னை அப்படியே தந்திருக்கிறார். அதனுடைய உச்சக்கட்டம்தான் இயேசுவினுடைய சிலுவை சாவு என்று பார்க்கிறோம். மிக பயங்கரமான சாவு. இந்த யூதர்கள் மத்தியிலே சிலுவை சாவு என்று சொல்வது மிக பயங்கரமானது. எப்படிப்பட்டது என்று சொன்னால், மிக கொடூரமான பாவங்களை, குற்றங்களை செய்தவர்களுக்குத்தான் இந்த சிலுவை சாவுகளை கொடுப்பார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சிலுவை சாவை இயேசு அவர் ஏற்றுக்கொள்ளுகின்றார். யாருக்காக? எங்களுக்காக அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். மெய்யாகவே நம்முடைய பிணிகளை அவர் சுமந்து கொண்டார். நம்முடைய எல்லாவற்றையும் அவர் தாங்கிக் கொள்ளுகின்றார். அவர் காயப்பட்டார்.
அவர் நொறுக்கப்பட்டார், அவர் குற்றீராக்கப்பட்டார், அவர் மிக பயங்கரமாக கொடுமையாக தாக்கப்படுகின்றார். எப்படிப்பட்ட நிலையிலேயும் இயேசு எங்களுக்காக தன்னையே நிறை வல்லமையோடு கொடுக்கிறார். இறைமகனாம் இயேசு எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்றார், யாருக்காக அர்ப்பணிக்கிறார் என்று நாங்கள் பார்க்கலாம். எசாயா கூறுகின்றார், இயேசுவினுடைய முகத்திலே மனித சாயலே இல்லை. அழகுக்கு இலக்கணம் வகுத்து அழகு நாயகனாக திகழ்ந்தவரிடத்தில் என்று அழகே இல்லை. மலரொன்றின் இதழ்கள் வாடிவிட்டன, சமாதான புறாவினுடைய சிறகுகள் ஒடிந்து விட்டன, கவிக்குயிலினுடைய இதழ்கள் மூடிவிட்டன, கண்ணொளி கொடுத்தவரின் கண்களில் இன்று ஒளியில்லாமல் இருக்கிறது. எழுந்து நட என்று சொன்னவர் இன்று நடக்க முடியாமல் சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கிறார். நானே உலகத்தினுடைய உயிர் என்று சொன்னவர் சிலுவையிலே உயிரற்று கிடக்கிறார். அன்பானவர்களே, எத்தனையோ மனிதர்களுடைய காயங்களை குணமாக்கி அகம் மலர முகம் மலர அவர்களை வாழ வைத்த இயேசுவினுடைய உடலின் மீது எத்தனை காயங்கள். அவருக்கு நினைச்சு பார்ப்போம். கண்களை மூடி நாங்கள் இயேசுவினுடைய சிலுவையை நினைக்கிற போது எங்கள் எல்லாருக்குமே வடிவாக தெரியும், என்னுடைய பாவங்கள், என்னுடைய பலவீனங்கள் இயேசுவை எத்தனை தடவை காயப்படுத்தியிருக்கிறான், கொலை செய்திருக்கிறோமே இயேசுவை. இந்த காயங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட காயங்கள் அன்பானவர்களே. கண்ணீரை உதிர்க்க வைக்க வேண்டும். இயேசு நமக்காகப்பட்ட காயங்களை நினைத்து நினைத்து நாங்கள் கண்ணீர் சிந்த வேண்டும். அவர் நம்மீது கொண்டிருக்கும் அன்பை நினைத்து நினைத்து அவருடைய காயங்களை நாங்கள் முத்தி செய்ய வேண்டும். இன்றைக்கு பெரிய வெள்ளிக்கிழமை நாங்கள் ஆண்டவர் இயேசுனுடைய அந்த திருச்சொரூபத்திற்கு நாங்கள் முத்தி செய்கிறோம். ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கிறோம். ஆணி கொண்டவுடைய காயங்களை, எல்லாரையும் தூக்கி நிறுத்திய கைகள் எல்லாம் இந்த சிலுவை மரத்திலே பிணைக்கப்பட்டன. எல்லா இடங்களுக்கும் நடந்து சென்ற கால்கள் சிலுவை மரத்திலே பிணைக்கப்பட்டன. இயேசுவுக்கு நான் இதை கொடுக்கிறேன், இயேசுவுக்காக நான் எப்படி வாழுகிறேன். அன்பானவர்களே, முத்தத்தில் 2 வகை முத்தங்கள் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். ஒன்று புறமுத்தம், மற்றது அகமுத்தம். புறமுத்தம் உதட்டினாலே வருவது, அகமுத்தம் என்று சொல்லுவது இதயத்தினாலே வருவது. இதயத்தினாலே வருகின்ற முத்தத்தை தான் ஆண்டவர் இயேசு எப்போதுமே எதிர்பார்க்கின்றார். ஏரோதுக்களினுடைய பகைமை தீயால் ஏற்பட்ட காயத்துக்கு ஒரு முத்தம் கொடுப்போம். பரிசேயர்களின் சதுசேயர்களின் பொறாமை தீயால் ஏற்பட்ட காயத்திற்கு ஒரு பாராட்டு முத்தம் கொடுப்போம். ஜூதாஸ் இனத்தார் பணத்தின் மீது கொண்டிருந்த ஆசை தீயால் ஏற்பட்ட காயத்திற்கு ஒரு பாச முத்தம். பிலாத்துக்களின் பதவி தீயால் ஏற்பட்ட காயத்திற்கு ஒரு உதவி முத்தம். பாமர மக்களின் அறியாமை தீயால் ஏற்பட்ட காயத்திற்கு ஒரு ஞான முத்தம். நமது முத்தத்திலே, சத்தத்திலே நம்மை சுற்றி புதியதொரு கிறிஸ்தவ சமுதாயம் உருவாக வேண்டும். அன்பானவர்களே, இயேசு எங்களுக்காக தன்னையை ஒப்பு கொடுத்தார். இயேசு எங்களுக்காக தன்னையை தியாக பலியாக தந்தார். இயேசு எங்களுக்காக தன்னை முற்று முழுதாக கொடுக்கின்றார். மனிதம் புண்படக்கூடாது, புண்பட்டது ஆற வேண்டும் என்பதிலே இறுதி வரைக்கும் இயேசு கவனமாக இருந்தார். 2வது, இயேசுவினுடைய ஒவ்வொரு வீழ்ச்சியும் ஒரு மாபெரும் எழுச்சியாக அவருக்கு வலுச்சேர்த்தது. 3வது, பாறையில் விழுகின்ற அடி அழகிய சிற்பத்திற்கு அடித்தளம். இயேசுவினுடைய வீழ்ச்சி எழுச்சிக்கு அடித்தளமாக மாறியது. எனவே இன்றைக்கு நாங்களும் சிந்திப்போம். நாங்கள் இயேசுவுக்காக வாழுவதற்கு முடிவெடுப்போம். அவருடைய அன்பின் சாட்சியத்தின் பிள்ளைகளாக நாங்கள் வாழுவதற்கு விரும்புவோம். அவருடைய சாவு எங்களுக்கு வாழ்வை தந்து கொண்டிருந்தது. அவருடைய சாவின் மூலமாக புது எழுச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இயேசு எங்களுக்காக தன்னையே தீயாக பலியாக ஒப்பு கொடுத்தார். கோழையாக வாழ்ந்து கோடி முறை சாவதை விட வீரனாக வாழ்ந்து ஒரு முறை சாவதே மேல். ஆமென்.